இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோ ஆவதற்கு அவர் நடித்த கில்லி, போக்கிரி படங்களின் வெற்றி முக்கிய காரணமாக அமைந்தது. ஆனால் அவ்விரு படங்களின் திரைக்கதைகள் விஜய்க்காக எழுதப்பட்டவை அல்ல. தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு நடித்த ஒக்கடு, போக்கிரி படங்களின் தமிழ் ரீமேக்கில் தான் விஜய் நடித்திருந்தார். மகேஷ் பாபுவின் மாஸ் ஹீரோ பாணியை பின்பற்றியே விஜய் தனது படங்களில் நடித்து வந்தார். கடைசியாக அவர் நடித்த ஜனநாயகன் கூட தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் தான். சினிமா மட்டுமல்லாது தனது அரசியல் பயணத்திலும் நடை, உடை, பாவனை என எல்லாவற்றிலும் ஆந்திர அரசியல்வாதிகளை பின்பற்றி வருகிறார் விஜய். தாவேகாவை தொடங்கும் முன் அரசியல்வாதியாக விஜயின் தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என அவருக்கு நெருக்கமான வட்டத்தில் பெரும் விவாதமே நடந்தது. அதில் ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியை பின்பற்ற வேண்டிய மாதிரியாக தேர்ந்தெடுத்தனர். அவரைப் போலவே வெள்ளைச்சட்டை, காக்கி பேண்ட் அணியலாம் என விஜய் முடிவு செய்தார். அதன்படி 2024 ஜூலையில் நடந்த மாணவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியிலிருந்து அரசியல் நிகழ்வுகள் அனைத்திலும் அந்த உடையில் விஜய் வலம் வர தொடங்கினார். இதற்கிடையே ஜெகன்மோகனை சந்தித்து அரசியல் தொடர்பாக விஜய் பேச்சு நடத்தினார். அப்போது ஆந்திர அரசியலில் அப்பா மறைவுக்கு பின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு வந்துவிட்டது. மக்கள் செல்வாக்கை பெற ஆந்திரா முழுக்க பஸ் யாத்திரை மேற்கொண்டேன். பல இடங்களில் நடைப்பயணமும் செய்தேன். அதேபோல் நீங்களும் செல்லுங்கள் என ஜெகன் அறிவுறுத்தினார். உடைக்கு ஓகே சொன்ன விஜய் நடைக்கு நோ சொல்லிவிட்டார். அந்த சமயத்தில் ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனா கட்சியின் அரசியல் நகர்வுகள் விஜயை கவர்ந்தன. அரசியலை விட சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவரை காண வரும் கூட்டம் குறையவே இல்லை. ஒய்எஸ்ஆர் அரசின் தோல்விகளை மிக ஆழமாக எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு விமர்சித்தாலும் சினிமா நடையில் வசனங்களை அடுக்கி பவன் கல்யாண் செய்த விமர்சனம் ஆந்திராவில் தினந்தோறும் தலைப்புச் செய்திகளாயின. இதை உற்றுநோக்கிய விஜய் பவன் கல்யாணின் சினிமா கலந்த அரசியலைத்தான் தன்னால் செய்ய முடியும் என நம்பினார். அவருடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் இதை செய்தாலே தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம், ஏன் பெரும் புரட்சியே செய்யலாம் என அடித்துச் சொன்னார். அதன்படி பவன் கல்யாணின் பிரச்சார திட்டத்திலிருந்து குறிப்பு எடுக்கப்பட்டது. அதை அவ்வப்போது விஜயிடம் ஜான் கூறி வந்தார். அந்த குறிப்புகளின் மொத்த வடிவம்தான் தற்போது விஜயின் பிரச்சார திட்டம். திடீரென கண் கலங்குவது, ஆவேசமாக பேசுவது, வயதான பெண்களிடம் ஆசி வாங்குவது, குழந்தைகளை கொஞ்சி தோளில் ஏற்றிக்கொள்வது, அம்பு விடுவது, வேல் போன்ற குறிப்பிட்ட பரிசுகள் வாங்குவது, சைக்கிள் ஓட்டுவது என விஜய் செய்யும் எல்லாமே பவன் கல்யாண் ஏற்கனவே செயல்படுத்தியவை. இப்படி அனைத்திலும் தெலுங்கு நடிகர்களையும் அரசியல்வாதிகளையும் பின்பற்றும் விஜயால் அவர்கள் உழைப்பை பின்பற்ற முடியவில்லை. ஜெகன் நடந்தே முதல்வரானார். 2014 கட்சியை தொடங்கிய பவன் கல்யாண் 2024 தான் பதவியில் அமர்ந்தார். 10 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தார். ஆனால் விஜய் எப்படி ஜெகனின் நடைத்திட்டத்திற்கு நோ சொன்னாரோ அதே போல வீட்டை விட்டு வெளியே வருவதற்கும் நோ சொல்கிறார். கட்சி தொடங்கிய போது கோட் பட ஷூட்டிங்கிலும் அதற்கு அடுத்த ஆண்டு ஜனநாயகன் படத்திலும் விஜய் பிஸியாக இருந்தார். இதனால் அரசியலையே வீட்டில் இருந்தபடி ஒர்க் ஃப்ரம் ஹோமாகத்தான் செய்தார் விஜய். போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் தன் வீட்டுக்கு வரவழைத்து ஆறுதல் சொல்லி ஆதரவு கொடுத்தார். கட்சி தொடங்கிய முதல் ஓராண்டில் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு மட்டும்தான் அரசியல் ரீதியாக வெளியே வந்தார். தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை யாருமே செய்ய தயங்கும் பிரச்சார பயண உத்தியை விஜய் கையாண்டார். அதுதான் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரத்துக்கு போகும் திட்டம். ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என விமர்சனம் இருந்த நிலையில் இந்த திட்டத்துக்கு பின் வீக்கெண்ட் அரசியல்வாதி என கேலிக்கு உள்ளானார். வார நாட்களில் பிரச்சாரம் செய்தால் மக்கள் பாதிக்கப்படுவர், எனவேதான் விடுமுறை நாளான சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் செய்கிறேன் என விஜய் விளக்கம் அளித்தார். அவரது ரசிகர்களும் அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் கரூர் சம்பவத்தால் விஜயின் வீக்கெண்ட் பயண திட்டம் நீடிக்கவில்லை. விஜய் தனது கட்சியை தொடங்கியது முதல் நேற்று வரை 802 நாட்களில் வெறும் 16 நாட்கள் தான் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். தேர்தல் அறிவிப்பு வந்து 32 நாட்களில் 7 நாட்கள் தான் பிரச்சாரம் செய்துள்ளார். இதுபோக 2 முறை ஆர்ப்பாட்டம், கட்சி நிகழ்ச்சிகளுக்காக 4 நாட்கள், கிறிஸ்துமஸ் மற்றும் ரம்ஜானுக்கு தலா 2 நாட்கள் என மொத்தம் 10 நாட்கள் தான் அரசியல் ரீதியாக விஜய் வெளியே வந்துள்ளார். பிரச்சாரம் தவிர மற்ற அரசியல் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அல்லது அதன் சுற்றுவட்டார பகுதிகளில்தான் நடந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் நடிகை கீர்த்தி சுரேஷின் திருமணம், அவருடைய தலைப்பொங்கல் கொண்டாட்டம், தோழி த்ரிஷாவுடன்
தோழி த்ரிஷாவுடன் சென்னையில் ஒரு திருமண நிகழ்ச்சி, இயக்குனர் அட்லி மனைவியின் 2வது வளைகாப்பு என தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் டெல்லியில் நடந்த சிபிஐ விசாரணைக்கும் 4 நாட்கள் வெளியில் சென்று வந்திருக்கிறார். அரசியல் நிகழ்ச்சிக்காக தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து காலையில் வெளியே வந்தால் அன்று மாலைக்குள் வீடு திரும்பிவிடும் வகையில்தான் விஜயின் பயண திட்டம் வடிவமைக்கப்படுகிறது. சமீபத்தில் நடந்த கன்னியாகுமரி பிரச்சாரத்தில் கூட நிகழ்ச்சி முடிய தாமதமானதால் அங்கேயே தங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் வீட்டுக்கு கண்டிப்பாக திரும்ப வேண்டும் என்று திரும்பிவிட்டார். பவன் கல்யாண் ஆந்திராவில் தேர்தல் நெருக்கத்தின் போது தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தார். ஆனால் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின் 31 நாட்களில் வெறும் 6 நாட்கள் தான் விஜய் இதுவரை பிரச்சாரம் செய்துள்ளார். அதிலும் 2 நாட்கள் அவர் போட்டியிடும் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் தான் பிரச்சாரம் நடந்தது. வீட்டில் இருப்பதை அதீதமாக விரும்புவதோடு பிரச்சாரத்தை விஜய் தவிர்ப்பதற்கு மேலும் ஒரு காரணம் இருப்பதாக விஷயம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இது குறித்து அவர்கள் மேலும் கூறுவதாவது: தேர்தல் பிரச்சாரம் என்றால் பேச்சு மிக முக்கியம். விஜய் தீவிர அரசியலுக்கு வந்த பின் ஆங்கிலமும் தமிழும் கலந்துதான் பேசுகிறார். அதையும் மனப்பாடம் செய்து சினிமா வசனம் போல் பேசினால் நன்றாக இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து பிரச்சாரம் இருப்பதால் விஜயால் முழுமையாக மனப்பாடம் செய்ய முடியவில்லை. புதுச்சேரி பிரச்சாரத்தின் போது பேப்பரை பார்த்து விஜய் வாசித்தது சமூக வலைத்தளங்களில் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டது. இது அவருக்கே பிடிக்கவில்லை. எனவேதான் 3 நாளைக்கு ஒரு பிரச்சாரம் ஏற்பாடு செய்து அங்கு ஒரு முறை மட்டுமே பேசிவிட்டு மற்ற இடங்களில் ரோட் ஷோ நடத்துகிறார். ஆனால் 3 முறை நடந்த ரோட் ஷோவே தாவிக்க தொண்டர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்திவிட்டது. எனவேதான் கடந்த 2 கூட்டங்களில் சைக்கிள் ஓட்டி புது ரூட்டில் பயணிக்க தொடங்கியுள்ளார். இதுவும் பவன் கல்யாணிடமிருந்து பெற்றுக்கொண்டதுதான். ஆனால் பவன் ஒவ்வொரு முறையும் கூட்டத்தில் இருப்போரிடம் இருந்து சாதாரண சைக்கிளை வாங்கி அதை ஓட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விஜய்க்கு சாதாரண சைக்கிள் ஓட்ட தெரியாது என்பதால் எங்கு போனாலும் சென்னையிலிருந்து புதிதாக வாங்கிய கியர் வகை சொகுசு சைக்கிளை கொண்டு செல்கிறார். இதன் விலையும் லட்சத்தை கடக்கும். இவ்வாறு அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் தாவேகாவில் உள்ள விஜயின் முரட்டு பக்தர்கள் சிலர் அவரை விட்டுக் கொடுக்காமல் கூறியதாவது: ஒரு நாள் பிரச்சாரம் செய்தால் வெயிலின் தாக்கத்தால் அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது. எனவே மறுநாள் ஓய்வு எடுக்க வேண்டிய நிலை வந்து விடுகிறது. அதாவது அடிக்கடி வெளியே வந்தால் அவரை யாரும் ஆர்வமாக வந்து பார்க்க மாட்டார்கள் என்பதுதான் இதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் சூட்சுமம். எப்படா விஜய் வெளியே வருவார், எப்ப அவரை பார்க்கலாம், அவர் பேசுவதை கேட்கலாம் என தொண்டர்கள் ஏங்க வேண்டும். அப்போதுதான் விஜய் மீதான ஈர்ப்பு தொண்டர்களுக்கு குறையாது. அவருடைய இந்த அணுகுமுறையை தொண்டர்கள் வரவேற்கின்றனர். அதனால்தான் எதிர்க்கட்சிகள் எவ்வளவு விமர்சித்தாலும் அதையெல்லாம் விஜய் கண்டுகொள்வதில்லை. விஜய் பிரச்சாரம் செய்யும் போது அதுவே ஒரு நாள் முழுவதும் டிவி சேனல்களில் செய்தியாக ஓடும். பிரச்சாரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை 400 குறு வீடியோக்களாக மாற்றி கட்சியின் ஐடி அணி சமூக வலைதளங்களில் பரப்புகிறது. இதுபோக தொண்டர்கள் எடுத்த வீடியோக்களையும் பிரச்சாரத்துக்காக வைத்துக் கொள்கிறோம். இதனால் விஜய் வெளியே வந்தால் அன்று ஒரு நாள் முழுவதும் சமூக வலைதளங்களை விஜய் ஆக்கிரமித்து விடுகிறார். இதெல்லாம் கட்சி ஐடி அணியின் பிரதான பணியாக உள்ளது. பாருங்க, விஜய் வீட்டிலேயே இருக்கிறார் என எதிர்க்கட்சியினர் விமர்சிப்பதும் விஜய்க்கு இலவச விளம்பரம் தான். ஓய்வுக்கு ஓய்வும் எடுத்தாச்சு, விளம்பரத்துக்கு விளம்பரமும் ஆச்சு. இவ்வாறு அவர்கள் முட்டுக் கொடுக்கின்றனர். வீட்டில் இருப்பதை இவ்வளவு தூரம் விஜய் விரும்புவதற்கு அவரது பழக்க வழக்கங்கள் தான் காரணம் என அது பற்றி அறிந்தவர்கள் கூறுகின்றனர். படப்பிடிப்பு நாள் தவிர வீட்டில் இருக்கும் சாதாரண நாட்களில் சினிமா இணைய தொடர்களை விஜய் அதிகமாக பார்ப்பார். அதையேதான் தேர்தல் நெருக்கடிக்கு இடையிலும் விஜய் செய்கிறார். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரை இணைய தொடர்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்ப்பதையே வழக்கமாக வைத்திருக்கிறார். தூக்கத்துக்கும் அதிக நேரம் ஒதுக்குவார். இது போக மிச்சமிருக்கும் நேரத்தை தான் அரசியலுக்கு விஜய் ஒதுக்குகிறார். தற்போது தேர்தல் களத்தில் நிற்கும் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஆனால் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் வெறும் 20 மாவட்டங்களுக்கு மட்டும் அனுமதி பெற்று 30க்கும் குறைவான சட்டசபை தொகுதிகளுக்கு தான் விஜய் இதுவரை சென்று திரும்பியிருக்கிறார். இதுவே சாதனைதான் என்று அக்கட்சி தொண்டர்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்கின்றனர்.